அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ட் செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேள்வி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கு இருந்துச்சு. இந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கவர்னர் ஒரு மாநில அரசாங்கத்தோட மசோதாவுக்கு வித்ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா, அதுக்கு 1 மாசம் டைம். இதுவே அவரு ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்புறாரு அப்படின்னா, அதுக்கு 3 மாசம் டைம். இதுவே அவரு ரிட்டர்ன் பண்ணணும்னு நெனச்சாரு அப்படின்னா, ரிட்டர்ன் இல்ல, பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நெனச்சாரு அப்படின்னா, அதுக்கும் 3 மாசம் டைம். பிரசிடென்ட்க்கு அனுப்பணும்னு நெனச்சா, அதுக்கும் 3 மாசம் டைம். ஒரு பில்ல ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்புறாரு. மாநில சட்டமன்றம் அத பாஸ் பண்ணி திருப்பி கவர்னர் கைக்கே குடுக்குறப்ப, அந்த பில்லுக்கு அசென்ட் குடுத்தே ஆகணும். ஒப்புதல் குடுத்தே ஆகணும் 1 மாசத்துக்குள்ள. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பில்ல பிரசிடென்ட்க்கு அனுப்புறாரு. அப்ப பிரசிடென்ட்க்கு வந்து 2 ஆப்ஷன். ஒண்ணு அசென்ட் குடுக்கலாம், இல்ல வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அது எத்தன நாளைக்குள்ள பண்ணணும்னா, 3 மாசத்துக்குள்ள பண்ணி வைக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு கால வரம்புகள வந்து நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி, ஆ ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதலும் வழங்கியிருப்பாங்க. தமிழக அரசாங்கம் இயற்றின ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப இதுதான் நமக்கு வழக்கா இருந்துச்சு. இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் குடுத்திருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒப்புதல் தெரிவிக்கணும், இல்ல வித்ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத 3 மாசத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத ரிலேட் பண்ணி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அதிகாரம் ஆர்டிகிள் 143க்கு கீழ அவங்களோட அதிகாரத்த பயன்படுத்தி, ஒரு சில கேள்விகள உச்சநீதிமன்றத்துக்கு கேட்டிருக்காங்க. அததான் நம்ம பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரசிடென்ட் வந்து ரெஃபர் பண்ணி விடுறாங்க. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா, 3 ஜட்ஜஸ் கேஸ் இருக்கு இல்லையா? 1998ல 3 ஜட்ஜஸ் கேஸ் வந்திருக்கும். அது பிரசிடென்ட் கே.ஆர். நாராயணன் அவர்கள் வந்து ரெஃபர் பண்ணி விட்டிருப்பார். ஓகேவா? அததான் நம்ம ஆர்டிகிள் 143 பயன்படுத்தி பண்ணியிருப்பார். இது இந்த மாரி இருக்கிறத ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அனுப்புறத வந்து நம்ம ஒரு கேள்விகள கேட்கிறத வந்து இப்ப பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆர்டிகிள் 143க்கு கீழ குடியரசுத் தலைவருக்கு இந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இந்த அதிகாரத்துக்கு கீழ பயன்படுத்தி அவங்க ஒரு 14 கேள்விகள கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியலமைப்பு பிரிவு 200க்கு கீழ மாநில ஆளுநருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? ஆர்டிகிள் 201க்கு கீழ பிரசிடென்ட்க்கு என்னென்ன ஒரு மசோதா மீது என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்? இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆர்டிகிள் 200, 201 இந்த மாரியான விஷயங்கள பத்தி தான் இந்த கேஸ் இருந்திருக்கு. அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன இன்டர்பிரெட் பண்ண மாரியான ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப குடுத்திருக்கு. அப்ப அதுக்கு ஏன் அரசியல் சாசன அமர்வ வந்து கொண்டு வரல? ஆர்டிகிள் 145 படி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஏன் கொண்டு வரல? அப்படிங்கிற கேள்வி. இந்த மாரி ஒரு 14 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இங்க குடுத்திருக்கோம். இந்த 14 கேள்விகளுக்குமே உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலளிக்காம விடலாம். இல்ல எல்லா கேள்விகளுக்குமே பதிலளிக்காம விடலாம். இது எல்லாமே நமக்கு நியூஸ் பேப்பர்ல சொன்ன விஷயங்கள் தான். சரிங்களா? இதுதான் இந்த 14 கேள்விகள் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்வியாக இருக்கு. எல்லாமே இந்த வழக்க ஒரு பின்னணியா வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுதான் இன்னைக்கு டிஎன்ஏல பார்க்குறோம். ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஆர்டிகிள் 142, 143, 145, 200, 201 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னா 142, 143னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 145 அந்த அரசியல் சாசன அமர்வு. 200 அப்படிங்கிறது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஒரு மாநில அரசாங்கத்தோட மசோதா மேல. 201 அப்படிங்கிறது மாநில அரசாங்க மசோதா மேல குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது எல்லாமே இந்த ஆர்டிகிளோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஆர்டிகிள்ஸ். சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.